ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ப்ரெப்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், பிப்ரவரி மந்த் யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு வருஷமும் வரும்னு. ஸோ இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சிலேருந்து. எத்தனைனா 861 போஸ்ட், 861 போஸ்ட்ஸ்க்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதும் கொடுக்குற மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான், ஓகேவா? யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே காமனான டீட்டெயில்ஸ் தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து UPSC online.nic.inல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வருஷத்துக்கு ஆல்ரெடி பழசு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப நாள் முன்னாடி. பட் இருந்தாலும் இந்த புதுசாக இந்த வருஷம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் ப்ரொசீஜர்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ UPSC online.nic.inல போயிட்டு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து முக்கியமான நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும் நம்மளுக்கு. ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். அப்புறம் நம்மளோட சிக்னேச்சர், ஃபோட்டோ ஐடியோட நம்மளோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும், ஓகேவா? அதே மாதிரி வித்ட்ரா பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணதுக்கும் வந்து அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரி 2022 6 மணி வரைக்கும், ஓகேவா? ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவு செஞ்சு கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 22 பிப்ரவரிலாம் அதை மறந்துடுங்க அப்படியே, ஓகேவா? நம்ம வந்து எப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோமோ அப்போவே வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோங்கிற உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும் உடனே, ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக லாஸ்ட் டேட் வந்து சர்வர் டவுன் ஆகும். நானே நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து காமனான சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ், இது உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் மார்க்கிங் UPSCயில் கண்டிப்பாக உண்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர், இதுதான் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டேஷன் நம்பர்ஸ் பாருங்கள். டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 011-233-85271, 011-233-81125, 011-230-98543. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கலாம். 10 ஹவர்ஸ் வந்து ஒர்க் ஹவர்ஸ் இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் எழுத வர ஹாலுக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து பேண்ட். அது வந்து நம்மளுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தெரியும். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு வேல்யூபிள் பொருட்கள் எதுவும் கொண்டு வரதாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு 5th ஜூன் இருக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. எக்ஸாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜூன். இப்போதைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைன்னா 5th ஜூன் கரெக்டாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாமினேஷன், ஓகேவா? ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் பாருங்கள். IAS IFS IPS, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், கார்பரேட் லா சர்வீஸ், டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்த மாதிரியான சர்வீஸில் வந்து குரூப் A சர்வீசஸ் ஃபுல்லாமே இருக்குது. குரூப் B சர்வீசஸும் நம்ம யூனியன் டெரிட்டரிஸில் உள்ள குரூப் B சர்வீசஸும் இதில் வந்து ஃபில் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ மொத்த வேகன்சிஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 861. நான் சொன்ன மாதிரி 861 வேகன்சிஸ். அதில் வந்து 34 வேகன்சிஸ் வந்து யாருக்கலாம்னா டிசபிலிட்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு, ஓகேவா? 7 வேகன்சிஸ் யாருக்கலாம்னா இந்த லோ விஷன், பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு. 11 வேகன்சிஸ் யாருக்கெல்லாம் கொஞ்சம் காது கேட்குறது, டெஃப், அவங்களுக்கு வந்து குறைபாடு இருக்குது அவங்களுக்கு. 8 வேகன்சி வந்து லோகோமோட்டார் டிசபிலிட்டி, ஓகேவா? நிறைய இந்த மாதிரி டிசீஸ் கொடுத்துருக்காங்க. பால்சி, லெப்ரசி, ஸோ இந்த மாதிரி டுவாஃபிசம், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ், ஸோ இவங்களுக்குலாம் வந்து கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 வேகன்சிஸ் ஃபார் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடுகள் உள்ளவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இந்த மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களோட வீக்னஸ் என்னங்கிறத சர்டிஃபிகேட்டோட மென்ஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, டேரெக்டாக நம்ம போயிடலாம். இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு மனசில் எடுத்துக்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்போ ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களோட
உங்களோட எய்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஐஎஃப்எஸ்ஸா, உங்களோட எய்ம் என்னன்னு நீங்கள் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன பேசிக்கான கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப அதை போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் சென்டர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் கொடுக்கணும், மெயின்ஸுக்கும் கொடுக்கணும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் லொகேஷன்ஸ் கொடுக்கணும், சென்டர்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுக்கணும். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தனியாக எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டேட் வைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதான் சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட் அலாட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீசஸ் எப்படி எக்ஸாமினேஷன் பேட்டர்னு. தெரியாதவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதில் வந்து நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது கொடுத்துருக்கேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறது டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புக்லிஸ்ட்டு, என்சிஆர்டி புக்லிஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்லிஸ்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரி யாருக்கு எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் வந்து இப்போ வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே அதே மாதிரி தான். கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு தான் தெரியும். அப்புறம் நேஷனாலிட்டி, இந்த மாதிரி முக்கியமான ஏஜ் லிமிட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் தான் இருக்கும். இதில் வந்து அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட் சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி இது எல்லாமே வந்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வேறு இம்பார்ட்டன்ட் விஷயம் வேறு இதில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது ஒரு நோட்டிஃபிகேஷனுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுறவங்களாம் திருப்பி சொல்கிறது, எக்ஸாம் எழுத போகிறேன்னு முடிவு பண்ணாங்க, மறக்காமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சி சம்மந்தமான பேசிக் டவுட்ஸுக்கும் நான் ஒரு சீரிஸ் மாதிரி போட்டிருக்கேன். யூபிஎஸ்சி FAQ சீரிஸும் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டோட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.